ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம முட்டை சோத்தை செய்வோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே நம்மளுடைய 3 முட்டை வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, உப்பு போடுறதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு. அதுக்கப்புறம் அந்த சைடில் பபுள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கலக்க ஆரம்பிக்கலாம். முட்டை நல்லா வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் மிச்சமான ரைஸஸ் போட்டுக்கோங்க. நல்லா உதிரியாக இருக்கணும். ரைஸ் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பெப்பர் தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த ரைஸ் வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே அடியிலிருந்து மேலே வரைக்கும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஃப்ரைட் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கும். நல்லா வந்து கலந்துக்கோங்க. நல்லா வந்து கலக்கி அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாக எல்லா ரைஸ்க்கும் வந்து பழக்கிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் அவங்களோட சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான ரைஸ் எதுவும் இருந்தால் நீங்களே செஞ்சு பாருங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செம்ம சூப்பர். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.